கடலைப்பருப்பு 10 கிராம், உளுந்தம்பருப்பு 10 கிராம், சீரகம் 5 கிராம், மல்லி 10 கிராம், நிலக்கடலை பருப்பு வறுத்தது கடைசியில் போடணும். வெள்ளை எள்ளு 10 கிராம். ஸோ பூண்டு கொஞ்சம், உப்பு, காஞ்ச மிளகா 4 இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, அடுத்து உளுந்தம்பருப்பை போடணும். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, மல்லி கொஞ்சம் போட்டுக்கிட்டு, சீரகம் எல்லாத்தையும் ஒரு வதக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, காஞ்ச மிளகாய், பூண்டு ரெண்டையும் உள்ளே போட்டு அதையும் நல்லா ஒரு வறு எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை எள்ளை மேலே